இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு மாநில தகுதிமிகு தலைவர் தோழர் அன்பு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தங்களுடைய இறுதி கண்டன உரையை முடிப்பார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அண்ணன் KM காதர் மொஹிதீன் அவர்களே, எனக்கு முன் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு குழு தலைவர் அருமை அண்ணன் TKS இளங்கோவன் அவர்களே, வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களே, AS பாத்திமா முசப்பர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திரு குத்தூஸ் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அருமை உங்களுடைய மாநில நிர்வாகிகள் மில்லத் அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, இப்ராஹிம் மக்கி அவர்களே, மக்துல் காதர் அவர்களே, திரு லெனின் அவர்களே, எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ராம்மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்ச்செல்வன் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறார்கள். தெளிவாக அதை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இது சென்றால் இன்னும் நம்முடைய பேராசிரியர் சொன்னது போல அனைத்து மனுக்களையும் உள்வாங்கி இதை தீவிரமாக தீர விசாரிக்க வேண்டும். வக்ஃப் வாரியம் எப்படி கொண்டு வரப்பட்டது, எதனால் ஏற்படுத்தப்பட்டது? இங்கே அருமை அண்ணன் TKS இளங்கோவன் அவர்கள் சொன்னார், சட்டங்களை திருத்தங்கள் கொண்டு வரலாம், ஆனால் அடிப்படை சட்டத்தை திருத்த முடியாது. அது பல தீர்ப்புகள் இருக்கின்றன. நீ அடிப்படை தத்துவத்தையே நீ மாற்றிவிட்டால் அரசியலமைப்பு சட்டம் என்பது கேலி கூத்தாகிவிடும். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பெஞ்ச் அவர் நவம்பர் 26 1949 பேசுகிறார். அவர் உரையாற்றும் பொழுது சொல்லுகிறார், இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் உலகத்திலே மிகவும் வலிமையான சட்டம், இதை யாரும் வளைக்க முடியாது. ஆனால் இதை ஆளுபவர்கள், நடைமுறைப்படுத்தபவர்கள் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியம் குறைந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து வரும்னார். அவர் அப்பவே தெரிஞ்சு வச்சிருக்கார். 1940 நவம்பர் 26 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி சில அயோக்கியர்களிடம் இந்த அரசியலமைப்பு சட்டம் மாட்டி சிக்கிக் கொள்ளும். அவர்கள் இதை வளைப்பார்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திருப்புவார்கள், ஷெட்யூல்டின மக்களுக்கு எதிராக திருப்புவார்கள், மலைவாழ் மக்களுக்கு எதிராக திருப்புவார்கள், ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இதை செயல்படுத்துவார்கள் என்று புரிந்து வைத்துதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில்ல பேசியிருக்கார். இப்ப என்ன நடக்குது? எதற்காக இந்த சட்ட திருத்தம்? எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை கேட்கிறார், இது எதற்காக இந்த சட்ட திருத்தம்? யாருக்கான சட்ட திருத்தம்? இதனால் நன்மை பயக்க போகின்ற என்னென்ன வகைகள் சொல்லுங்கள். ஆனால் தீமைகள் யாராலும் இறையாண்மையோடு இந்தியாவினுடைய தேச பற்றோடு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த நாடு விடுதலை அடைந்து விட்டதா? இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த நாடு செழிப்போடு இருக்கிறதா? இஸ்லாமியருடைய பங்களிப்பு இந்த தேசத்திற்கு இல்லையா? இதையெல்லாம் RSS இந்து மகாசபையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மகாசபை, RSS இந்த தேச விடுதலைக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் 1930 முதல் வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் நடக்கிறது. கலந்து கொண்டவர் யார்? மோடியுடைய மூதாதையர்களா? RSS, இந்து மகாசபையா? பாஜக என்ற ஒரு அமைப்பே அப்பொழுது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் அப்பொழுது கலந்து கொண்டு இந்த தேச விடுதலைக்காக ஓங்கி உரைத்து அங்கே வாதாடி இருக்கிறார்கள். 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. இந்த மாநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கலந்திருக்கிறார், இஸ்லாமிய தலைவர்கள் கலந்திருக்கிறார்கள். நீங்கள் யாராவது கலந்திருக்கிறீர்களா? தேச விடுதலைக்காக உங்களுடைய அர்ப்பணிப்பு ஏதாவது இருக்கிறதா? தியாகம் ஏதாவது இருக்கிறதா? ஆனால் தியாகிகளா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி இந்த தேசத்தை விடுதலை
கிடைப்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த தேசம் விடுதலை அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவர்கள் இல்லாமல் இந்த தேசம் விடுதலை அடையவில்லை. இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள RSS பஜ்ரங் தள்ளும் இந்து மகாசபையும் பாஜகவும் யாராலும் இவர்களுடைய பங்களிப்பு. ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? முதலில CAA NRC கொண்டு வந்தீர்கள். அதற்கு முன்பு பாபர் மசூதியை தகர்த்தீர்கள். அதற்கு பிறகு காஷ்மீரில் உள்ள சிறப்பு திட்டம் 370 அகற்றினீர்கள். இப்பொழுது இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். இதற்காக இது ஏறக்குறைய என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் 7 லட்சம் கோடிக்கு மேல் ஹெக்டருக்கு மேல் நிலங்கள் இருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது கிரீன் ரிஜி என்ற சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ராணுவத்திற்கு பிறகு ரயில்வே துறைக்கு பிறகு அதிகமாக சொத்து இருப்பது இந்த வக்ஃப் வாரியத்திற்கு அப்படி என்று ஆரம்பிக்கும் போதே உரையாற்றுகிறீர்களா? அப்ப உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஒரு வக்ஃப் வாரியத்தில் சொத்துக்கள் இருக்கின்றன, இதை கொள்ளையடிக்க வேண்டும், இதை கைப்பற்ற வேண்டும், இதை சிதைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய திட்டம். எதற்காக இந்த திருத்த சட்டம்? எவ்வளவு காலமாக இருக்கிறது? 1995 சட்டம் என்ன சொல்லுகிறது? ஆனால் உங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த தேசத்தை சிதைக்க வேண்டும். 1930 ஹிட்லர் என்ற ஒரு தலைவர் இருந்தார். கம்யூனிஸ்டுகளை, தொழிற்சங்கவாதிகளை, யூதர்களை கொன்று குவித்தார், சிதைத்தார். அப்பொழுது அங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கே ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு குரல் உங்களுக்கு எதிராக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் எல்லாம் இதை பேசுகிறார்கள். எதற்காக இந்த திருத்த சட்டம்? யாரை பழிவாங்குவதற்கான சட்டம்? இந்த சட்ட திருத்தம் இன்று தேவையா? உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த சட்டத்தை இரவோடு இரவு விடிய காலை நிறைவேற்றிவிட்டு அடுத்தது கேரளாவில் திருச்சபையில் கைய வைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுடைய சொத்தை எடுப்போம். இஸ்லாமியர்களை தாக்குவது, கிறிஸ்தவர்களை தாக்குவது, ஷெட்யூல்டு மக்களை தாக்குவது, மலைவாழ் மக்களை தாக்குவது. இந்த 4 பேரும் பூர்வ குடிகள். இந்த பூர்வ குடிகளை அழித்து ஒழிக்க வேண்டும். இவர்கள் இல்லாமல் இந்த தேசம் கட்டமைக்கவில்லை. இவர்கள் புதிய அத்தியாயம் எழுதுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்னவென்றால் இவர்கள் தான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்தவர்கள், உருவாக்கியவர்கள் என்ற ஒரு போலியான வரலாறை உருவாக்க நினைக்கிறார்கள். இது எல்லாம் இந்திய தேச மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இங்கே அலகாபாத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடந்தது. அதுல முக்கியமாக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எப்படி வாதாட வேண்டும், எப்படி இதை மக்கள் போராட்டமாக எடுக்க வேண்டும் என்பதை பற்றி எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர் நீண்ட நெறிய நேரம் இதை வாதம் செய்தார்கள். ஒருபோதும் இந்த சட்ட திருத்தத்தை அனுமதிக்க கூடாது. இதை முறியடிக்க வேண்டும், சட்ட ரீதியாக எதிர்க்க வேண்டும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இவர்களுக்கான உரிமை, இந்த சட்ட உரிமையை பாதுகாப்பதற்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் இதற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சட்ட வல்லுநர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்ட வல்லுநர்கள் அனைவரும் ஒன்று கூடி அங்கே உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, இதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். அறநிலையத்துறை ஒன்று இருக்கிறது. ஒரு அறநிலையத்துறையில இஸ்லாமியர்களை அந்த அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்க முடியுமா? அறங்காவலர் குழு உறுப்பினராக ஒரு இஸ்லாமியர்களை நியமிக்க முடியுமா? இங்க நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்களே, இவர்களை எதையாவது ஒரு அறங்காவலர் குழுவாக தலைவராக நியமிக்க முடியுமா? அது மரபில்லை, அதை அவர்கள் விரும்பவும் இல்லை. அந்தந்த சமூகத்தை சார்ந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் இதை தகர்க்க வேண்டும், சிதைக்க வேண்டும் நினைத்தால் உங்கள் ஆட்சிக்கு முடிவு ஏற்படுகின்ற காலம் விரைவில் வரும். நீங்கள் மக்களுடைய பாவம் புண்ணியத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் தான் பாவம் புண்ணியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்க செய்கின்ற ஒரு பாவமாக கூட்டி கழித்து பார்த்தால் மிகப்பெரிய அநீதியை, பாவத்தை இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக அரங்கேற்றி இருக்கிறீர்கள். இது உங்களை சும்மா விடாது. இப்பவே இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்று இவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார்களோ, அங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு பிரச்சனை, அங்கே பீகாரில் நிதிஷ்குமாருக்கு பிரச்சனை. 2 பேர் தான் 2 நாற்காலில் கால் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கால் ஏற்கனவே வந்துருச்சு, இப்ப 3 காலில் நிக்குது. இன்னும் ஒரு கால் எப்பொழுது விழுன்னு தெரியாது. ஆகவே இந்த ஆட்சி கழுவதற்கு நீண்ட நெடிய நாட்கள் இல்லை.
உங்களுடைய துவாவும் மக்களுடைய பிரார்த்தனையும் இப்படிப்பட்ட கொடூர ஆட்சிகளை அகற்றுவார்கள். ஒருபோதும் நீண்ட நெடிய நாட்களுக்கு இவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஒரே 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாம் வெற்றி பெற்றிருந்தால் இன்று வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வந்திருக்காது, முறியடித்திருப்போம். தமிழ்நாட்டிலே 40க்கு 40 பாண்டிச்சேரி உட்பட நாம் வெற்றி பெற்றோம். இது எல்லா மாநிலத்திலுமே நடந்திருந்தால் இன்று இந்த தேசிய ஒருமைப்பாடு, தேசிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருப்போம். யாரோ செய்த தவறு இப்பொழுது நாம் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த என் உறவுகளே, உங்களோடு தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார்கள், தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒருபோதும் இதை வெற்றி பெறும் வரை நாம் பின்வாங்க மாட்டோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.